Hello all, welcome back to day 9. So இன்னைக்கு அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸை நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ஈஸியா வந்துட்டு எப்படி சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15+ சென்டென்சஸ் நம்ம கத்துக்கிட்டாச்சு. இன்னைக்கு இதோட சேர்த்து வேற கொஞ்சம் சென்டென்சஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு கத்துக்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொபோசிஷன். ப்ரொபோசிஷன் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு நவுன் இருக்கு அப்படின்னா அந்த நவுன் ரெண்டுக்கும் இருக்கிற பொசிஷனிங் இல்லாட்டி பிளேஸ்மெண்ட்டை பத்தி சொல்ற அந்த வார்த்தையை தான் நம்ம வந்துட்டு ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரெண்டு ப்ரொபோசிஷன்ஸ் கத்துக்க போறோம். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா இன், ஆன். சோ இன் அப்படின்னா உள்ள, ஆன் அப்படின்னா மேல. அவ்வளவுதான். இன்னைக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு நவுன்ஸ் நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த ரெண்டு நவுன்ஸுமே வந்து மனிதர்கள் கிடையாது. ஸோ மனிதர்களை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணல அப்படின்னா பாக்கி இருக்கிற நவுன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நவுன்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்திருந்தேன். திஸ், தட், தீஸ், தோஸ், இதை வச்சுதான். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய இந்த பொசிஷனிங் பத்தி நம்ம சொல்ல நினைக்கிற அந்த ரெண்டு நவுன்ஸையும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அதோட பிளேஸ்மெண்ட் இல்லாட்டி பொசிஷனிங் பத்தி சொல்ல போறோம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண போறோம். இந்த ரெண்டு நவுன்ஸையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். திஸ் இஸ் அ பென், திஸ் இஸ் அ புக். இதை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதோட பொசிஷனிங் சொல்ல போறேன். நான் என்ன சொன்னேன், மேல இருக்கு அப்படின்னா ஆன், உள்ள இருக்கு அப்படின்னா இன், ரைட்? சோ இந்த பென் இந்த புக் மேல இருக்கு அப்படிங்கறத நான் எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, the pen is on. Okay, so the pen is on the book. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் இத பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் this pen is on this bookனு சொல்லாம the pen is on the book அப்படின்னு சொல்றேன். which means உங்ககிட்ட நான் ஆல்ரெடி இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் முடிச்ச ஒரு பொருளை பத்தி நம்ம பேசும்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் திஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இன்ஸ்டெட் நம்ம வந்துட்டு த பென், த புக், ஸோ த வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். த வச்சுதான் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ த பென் இஸ் ஆன் த புக். இங்க யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்ன ஆஸ் அ பிகினர் அப்படின்னா, த பென் ஆன் த புக் அப்படின்னு எழுதிடுவாங்க. இஸ் அப்படிங்கறத விட்டுருவாங்க. இந்த இஸ், ஆர் இதெல்லாம் விட்டுருவாங்க. அது தப்பு. ஸோ த பென் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஒரே ஒரு பென் தான் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ த பென் இஸ் ஆன் த புக். இதுவே பென் வந்து உள்ள இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? த பென் இஸ் உள்ளக்கு இன், ரைட்? ஸோ த பென் இஸ் in the book. Yeah, so இப்படிதான் நம்ம வந்துட்டு in and on வச்சு sentences form பண்ணணும். activity time. இப்போ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் pictures, images வந்து நான் கொடுக்க போறேன். so இந்த image பேஸ் பண்ணி நீங்க உங்களோட answers கொடுக்கலாம். okay, those are balls, that is a box, the balls are in the box. இப்போ நீங்க கொஞ்சம் இமேஜஸ் பாப்பீங்க. இந்த இமேஜை பார்த்து ஃபர்ஸ்ட் அந்த பொருட்களை தனித்தனியா வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட பொசிஷனிங் பத்தி சொல்லுங்க. சோ மொத்தமா உங்களுக்கு வந்து 3 சென்டென்சஸ் வரணும். Okay, so answers na solita. This is a box, that is a cat, the cat is in the box. Rendavathu image, that is a rose, this is a vase, the rose is in the vase. These are pins, that is a pouch, the pens are in the pouch. உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா கிரேட், எக்ஸலண்ட் ஜாப். ஸோ நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு மேல இருக்கோ இல்ல உள்ள இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட 3வது சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
ஸோ இந்த சென்ஸ் த இப்ப பென் தான் வந்துட்டு புக் மேல இருக்கு, இல்லாட்டி இந்த பென் தான் வந்துட்டு புக்குக்குள்ளார இருக்கு அப்படின் போது நான் வந்துட்டு த புக் இஸ் இன் த பென் இல்லாட்டி த புக் இஸ் ஆன் த பென் அப்படின்னு சொல்றதுக்கு சொன்னா அது தப்பு. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலாக ஐ ஷுட் சே த பென் இஸ் ஆன் த புக், the pen is in the book. So இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி உங்களோட சென்டென்சஸை நீங்க எழுதணும். டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான வந்து ஒர்க் ஷீட்ஸ் அவைலபிளா இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க, ஒர்க் ஷீட்ஸ்ல ஒர்க் பண்ணுங்க, ஆன்சர்ஸை டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. நான் உங்க ஆன்சர்ஸை செக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்றேன். So let's meet tomorrow. Bye bye.